அப்பா கொடுத்த வாக்கு பொதுவாக அப்பா போயிட்டாருன்னா அப்பா கொடுத்த வாக்கு நம்ம எப்படி போதும், அப்பாவே போயிட்டாரா அப்பா கொடுத்த வாக்கு என்னன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிடும். ஆனால் இந்த மனுஷன் தன்னோட அப்பா கொடுத்த வாக்குக்காக இன்னைய வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக முழு மூச்சு போட்டு போராட்டிட்டு தான் இருக்காரு. அதாவது 18 வயசுல ரஞ்சி டிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறாரு கர்நாடகா மேட்சுக்கு எதிராக. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து 40 ரன் அடிக்கிறாரு. ஈவினிங் ஆச்சு, மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆனால் அடுத்த நாள் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சே ஆகணும், அப்படி இல்லைன்னா அந்த டீம் ஃபாலோ ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். ஆனால் அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா வந்து இறந்துடுறாரு மாரடைப்பில். ஸோ அடுத்த நாள் கோச்சுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்கிறாரு, கோச் இதேமாரி அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கோச்சு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சரிப்பா நீ பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். பட் இருந்தாலும் கோச்சுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் மேட்ச் வந்து ஆடுறேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. யாராக இருந்தாலுமே இப்படி ஒரு வார்த்தையை அந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கவே மாட்டோம். ஏன்னா அப்பாவோட இறுதி சடங்குகளை என்னென்னு பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் அவருக்கு ஞாபகம் வந்தது தன்னோட அப்பாவுக்கு 3 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா கூறின வார்த்தை தான். அதாவது நம்ம இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து தோத்துடுறாங்க. அந்த டைமில் அவங்க அப்பா ரொம்ப அப்செட் ஆகிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக நான் ஒரு நாள் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த வாக்குறுதியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கொடுத்துருக்காரு. அந்த வாக்குறுதி தான் அவங்க அப்பா இறுதி சடங்கில் கூட கலந்துக்க முடியாமல் அந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஆடி இருக்காரு. ஸோ அந்த மேட்ச் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 ரன் அடித்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. என்னத்துக்கு தெரியுங்களா, 100 ரன் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அந்த டீமுக்கிட்ட கூட உங்கள் அப்பா இறந்ததை கூட காமிக்காமல் அந்த மேட்சை வந்து அந்த மனுஷன் வந்து அந்த மேட்சை ஆடி கொடுத்து வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாவோட இறுதி சடங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துருக்காரு. இந்த மனுஷன் மாரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டெடிகேஷனாக இருக்குங்க, பக்காவான இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவேன். பயங்கரமான ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ நம்ம காட் ஆஃப் த கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய சச்சின் டெண்டுல்கரை வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இவர் வாங்கின அவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தது பல அவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணியிருக்காரு. 10 ஐசிசி அவார்ட்ஸு, பெஸ்ட் கிரிக்கெட் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு பிபிசி அவார்ட் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து ஸோ அர்ஜுனா அவார்ட்ஸ், பத்மஸ்ரீ அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு பல அவார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி குமிச்சிருக்காரு. ஹையஸ்ட்டாக 2016 ஐபிஎல்லில் ஒரு சீசனில் மட்டுமே 973 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இவரோட கரியர்லேயே 27,000+ ரன்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து குமிச்சிருக்காரு. இன்றைக்கி நம்ம டெஸ்ட்டுன்னு வந்தால் இவரை தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா மூடிக்கிட்டே சொல்லாங்க நம்ம விராட் கோலி. அதாவது டெஸ்ட் கிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் எவர் அப்படின்னே சொல்லுவேன் கிரிக்கெட்டுக்கு. ஸோ காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இவரை கூப்பிடலாம். அந்த அளவுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் கிரிக்கெட்டில். ஸோ எனிவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவனுக்கு பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே தலைவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம். ஸோ இவரை பற்றி நான் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.